மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் பேக் டு பேக் ஷேர் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நிவின் கேரக்டர் பண்ற ஆக்டர் ருத்ரன் பிரவீன் அவங்களுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 சகலைகளும் சேர்ந்து ஒரு அழகான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி டெரர் லுக்குன்னு கூட சொல்லலாம். ஸ்வெட்டிங் இந்த செட்ஸ் ஆஃப் மகாநதின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு 3 டேஸா அவ்வளோ வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த வெயிலில் வந்து அவுட்டோர் ஷூட் போயிட்டு இருக்கு போல. ஸோ அந்த பிக்சர் வந்து ஷேர் பண்ணி இப்படி ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்கமிங்ல கண்டிப்பா சகலைகள் 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் நம்ம வைஷு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும்னு நான் மார்னிங்கே நினச்சேன். பிகாஸ் ப்ரெக்னன்சி டைமில் ஒரு சுட்டெரிக்கிற வெயிலில் நின்றுட்டு அதுவும் இப்படி அதாவது ஒரு அறை வந்து அவங்க கன்னத்தில் விழுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்து கீழே விழுற மாதிரி சீன் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6th month ஆஃப் ப்ரெக்னன்சியில் இப்படி ஒரு சீன் ஷூட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரிஸ்கியான சீன் தான் நிஜமாவே. அதுவும் வெயிலில் நின்றுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கலாம், ஸ்பெஷல் அப்ரிஷியேஷனும் கூட. ஸோ அந்த ஒரு மேக்கிங் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. பசு வர்சஸ் வெண்ணிலா, வாட் வில் ஹேப்பன் டு வெண்ணிலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலா கேரக்டருக்கு எண்ட் இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பாங்க. ஸோ அப்புறமா இன் ஃபியூச்சரில் மறுபடியும் வருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சுலாம் கிடையாது, வித்தின் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்களுடைய சீன் ஒன் செகண்ட் வரும் அப்படின்றது டவுட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா வந்து சாக மாட்டாங்க, கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க. பட் அவங்க வாயை திறந்து எதுவும் பேச முடியாத அளவுக்கு இருப்பாங்க போல. பட் கரெக்ட் டைமில் கான்ஷியஸ் வரும் அப்படின்றது தான் என்னுடைய கெஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சீன்ஸ்க்கான ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பிரவீன் சாருக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நான் எனக்குமே வந்து ரொம்ப வரியாகவும் டென்ஷனாகவும் இருந்தேன் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில். அண்ட் அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்தது பிரவீன் சார் தான். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ரமேஷ் சார் அண்ட் ஷாத்திகா இவங்களுமே வந்துட்டு எனக்காக ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பிஹைண்ட் த கேமரா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சீன் எடுக்கிறதுல ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான் இல்லையா. அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும். கேமராமேன் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பாய்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் குடோஸ்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ரொமோ மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் சீனும் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் என்ன ஆக போகுது அப்கமிங்கில் வித் மோர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கமிங் அப் இந்த எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கேப்ஷனோட. என்னுடைய கேஸ் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு வந்துட்டு அந்த மர்டர் அட்டம் பண்ணுறாங்களே அதில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பட் இப்போதைக்கு பேச முடியாத நிலையில் வரலாம். ஸோ இதுதான் என்னுடைய கேஸ். பார்ப்போம் அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.